வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு வைகை நதி, அதனுடைய மனங்களை பற்றி கூறுகிறது. வான் ஆற்று மலை தலையி மாநாற்று மலர் நாற்றம், தேனாற்று மலர் நாற்றம், செருவாயில் உருகால காநாற்றம், கார் நாற்றம், கொம்பு உதிர்த்த கனி நாற்றம், தானாற்றம் கலந்து உடன் தளியி வந்து தழுவு வைகை. பரிபாடல் 20. அதாவது வானத்தில் இருந்து பொழிகின்ற அந்த நீரானது மழை வெள்ளத்தில் வரும்போது மலர்களை அடித்து வருகிறதாம். அந்த மலர்களில் தேன்கள் கலந்திருக்கிறதாம். அந்த தேனுடைய இனிமையான சுவையுடன் அது வருகிறதாம். வருந்து மலர்களுடைய மனத்தையும் கொண்டு வருகிறது. செருவாயில் உருகால காநாற்றம், காட்டு வெள்ளம் அடித்து வரும்போது மேகத்திலிருந்து பொழிகின்ற அந்த மழையானது கொம்புகளில் பட்டு அங்கிருக்கின்ற கனிகளில் பட்டு அந்த கனிகளை பழங்களை உதிரச் செய்து அந்த பழங்களும் ஆற்று வெள்ளத்தில் ஓடி வருகிறதாம். வந்து தானாற்றம், தன்னுடைய நாற்றம், அதாவது அந்த மண்களெல்லாம் கலந்து ஒரு வாசனை வரும் மழைக்காலத்தில், அந்த மனமும் உடன் தழுகி வந்து தருவும் வைகை. இந்த வைகை கடலில் கலப்பதில்லை. ஏனென்றால் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அசுரர்களும் தேவர்களும் கடையும் போது வந்த அந்த விஷத்தை அருந்தியதால் அந்த கொடும் பாவியாகிய கடலை நாங்கள் சென்று அடைய மாட்டோம் என்று வைகை நதி வீராப்புடன் இருக்கிறதாம். இன்று வரை பாண்டிய நாட்டு வைகை முச்சங்கம் வளர்த்த அந்த வைகை பாருங்க, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. வானாற்று மழை தலையி மாநாற்று மலர் நாற்றம், தேன் ஆற்று மலர் நாற்றம், செருவாயில் உருகால காநாற்றம், கார் நாற்றம், கொம்பு உதிர்த்த கனி நாற்றம், தானாற்றம் கலந்து உடன் தளியி வந்து தருவும் வைகை. பரிபாடல் 20 கூறுகிறது. மதுரை பதியை மறந்து உன் மடியினில் பாய்ந்தது வெள்ளம், மதுரை பதியை மறந்து உன் மடியில் பாய்ந்தது வைகை. மெதுவா 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 இந்த வைகையில் வைத்திடுக்கை, பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நிறுத்து, தென்றல் அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் என்னை, மதுரை பதியை மறந்து உன் மடியினில் பாய்ந்திடு வைகை. மெதுவா 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 இந்த வைகையில் வைத்திடுக்கை, பொதிகை மலையை பிரிந்து என் பார்வையில் நிறுத்து, தென்றல் அதை நான் பிடித்து மெல்ல அடைத்தேன் மனச்சிறையில். மயிலிறகே மயிலிறகே, மயிலிறகு அங்க பக்கத்துல என்ன இருக்கு? திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். எப்படி பாருங்க, சிவபெருமான் மதுரையில் அருகில் திருப்பரங்குன்றமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மலையிலிருந்து வருகின்ற அந்த நீரானது, காட்டு வெள்ளமானது பல வகையான மனங்களை அள்ளி எடுத்துக்கொண்டு வருகிறதாம், வாரி இறைத்து கொண்டு வருகிறதாம். ஆனால் கடலில் கலப்பதில்லையாம், வெஞ்சினம் கொண்டு உள்ளதாம். மாமதுரை தூங்கா நகரம் உள்ள அந்த வைகை நதியின் பெருமையை பரிபாடல் 20 கூறுகிறது. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போதும் லைக் பண்ணும்போதும் மனம் உற்சாகம் அடைகிறது. அதனால் இன்னும் கூறலாம் என்று எண்ணம் தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின்.